உங்களோட அப்பா மாதிரி தெரியும், நீங்கள் நல்ல மாதிரி எதிர்காலத்தில் வாழவும், அதுதான் இந்த கணவருக்காக தான் வீடு தெரியும். கடந்த ஒரு வருஷமா அதான் செய்து கொண்டிருப்பேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை தெரியும், நம்பிக்கையே பிறப்பாங்க. எதிர்காலம் உங்களோட கையில தெரியும், அதற்குரிய எல்லா வழிவகைகளும் செய்து கொண்டிருக்கிறோம், நடக்கும் தெரியும். சில நேரம் காலம் பின்னுக்கு போகும். நான் நினைக்கிறேன் என்னிலும் பார்க்க அவதான் உங்களுக்கு, நான் கதைப்பவர்களும் இல்லை, அவர்தான் உங்களோட எல்லாமே தெரியும். என்னிலும் பார்க்க நாங்கள் சட்டத்தால நாங்கள் அவர்கிட்டே நீங்க கலைச்சு கொள்ளுங்க, என்ன பண்ணுண்டாலும் அவர் செய்யட்டும், ஏதாவது இருந்தால் ஐயோ அது ஆண்டவன் நீங்கள் செய்த புண்ணியம் இல்லை. புண்ணியோ இதை நான் கண்ணால பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியா இப்ப ஒன்றதும் யோசிக்காங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தெரியும். நம்பிக்கை தான் பார்ப்பேன். யாரும் தெரியும் சாதாரண கலர்நில உடம்புல கலர்நில கூட எப்படி எங்களை தளர்வா வச்சிருக்கிறது என்றத நாங்க இந்த யோகா படிச்சு இந்த ஒர்க் மூலமா எங்களை நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த நாங்க ஒரு கலைஞரா பெர்ஃபார்ம் பண்றது எங்களுக்கு என்ன தேவை என்றத அனோதமிச்சுட்டே நீங்க கேட்டு எங்களுக்கு அவ மூலமா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய நம்பிக்கொண்டு actually some of them might end up at Edinburgh Stage. We are really talented. So many singers actually we are going to try to consider dancers. And also we are training them as trainers. So when person they are coming to me. உலகத்துல வேற பெரிய கைது ஒன்றாச்சுன்னா மேடம் தான் இதுல உள்வாங்கப்பட்ட பாடுதல் வீட்டுல ஆனா நான் பாட மட்டும் தெரிஞ்சேன்னா ஆட தெரியாத கருத்து ப்ரோக்ராம்ல ஆடிட்டு இங்க வந்து நாங்கள் எங்களை ரிலாக்ஸ் பண்றதுல இருந்து நாங்க சரியான மேனேஜர் பொசிட்டிங் தான் இருக்க முடியாது. நாங்க எதிர்காலத்துல எங்களால ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இலங்கையிலே சிறந்த ஒரு நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறது என்ன நாங்கள்
போல எதிர்கால உணர்வாழ்வுக்காக கல்வி வாழ்வு இந்த பொது வாழ்விலும் சமூகத்திலும் நீங்கள் சரியான பிள்ளைகளாக இணைய வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருப்பார் என்பது உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்வதற்காக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்க ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறார். எனக்கு சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு பின்னர் கூட ஒரு கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய உருவாக்கியதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான பணிகளும் இந்த சரியான செய்யும்போது வாழ்வுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக இந்த பொதுமக்களோட போராளிகளோட நேரடியாக கலைத்தது, அதாவது ராணுவம் அல்லது அரசாங்கம் தந்த தகவல்களை விட நாங்கள் நேரடியாக கடந்த 2 நாட்களாக நேரடியாக பேசியதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை தரும். அரசாங்கத்துக்கு உண்மையாக அரசாங்கம் இந்த நிலையில பெற்றிருப்பதற்கு நாங்கள் வரவேற்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாரியோடு போர், அந்த போர் முடிந்ததற்கு பிறகு அகதிகள் போராளிகளை பராமரிக்கிறது. அவர் சொன்னதன்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் படி ஒரு கேம்பில 400 பேர் இருந்தால் நீங்களே அதுக்கு மாட்டேன். ஆனால் எல்லாரும் விடுதலை செய்யணும் என்று ஆவலாகவும் உடனடியாக செய்யணும் என்று கேட்கிறது. நடைமுறையில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கு இந்த முகாமில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, ஒரு இதில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் உடனடியாக விடுதலை செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு என்ன ஆதாரம்? அவர்கள் வீதிகளிலே பிச்சு எடுக்க முடியாது, அதற்கு அரசாங்கம் இடம் கொடுக்க முடியாது, நாங்களும் அதற்கு இடம் கொடுக்க முடியாது. எனவே இன்றைக்கு 25 பேரை அவர்கள் விடுதலை செய்வார்கள் என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் தங்கள் சொந்த கால்களில் இருக்கக்கூடிய நிலையை வைத்துக் கொண்டுதான் அங்கே அவர்கள் விடுதலை செய்கிறார். முக்கியமாக நீங்கள் இங்கே இருக்கிற இந்த அண்ணா இந்த விஷயமாகத்தான் அவர் 24 மணி நேரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார், பழகிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அரசாங்க அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், முக்கியமாக நாங்கள்